In John 14:16 and 17, in யோவான் 14:16-17 அவர் சொல்லுகிறார், he says, நான் உங்களை விட்டு போகிறேன், I am going away from you. நான் உங்களை விட்டு விலகும் நேரம் வந்தது. The time has come when I am going to leave you. நான் இந்த உலகில் 3.5 ஆண்டுகள் உங்களை ஆற்றி தேற்றி வந்தேன். For 3.5 years in this world, I consoled you and took care of you. இப்பொழுதோ But now, என்னை போல வேறொருவர் உங்களுக்கு தர விரும்புகிறேன். I long to give somebody just like me to என்னை you. போலவே தான் அவர் இருப்பார். He will be just like me. அவருடைய பெயர் தேற்றரவாளன், His name is Comforter, பரிசுத்த ஆவியானவர். the Holy Spirit. அவர் வருவார். He will come. நான் பாருங்கள் 3.5 வருஷம் இருந்தேன், இப்பொழுது போய்விட போகிறேன். See, look at me. I was here for 3.5 years, but now I am going away. அவர் என்றென்றும் உங்களோடு இருப்பார். He will abide in you forever. உங்களுக்குள் இருப்பார். He will be in you. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! What a great blessing. இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. That's why we need the Holy Spirit, my friend. நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு, For us to be comforted, உள்ளத்தின் ஆழத்தில் நம்மோடு பேசி நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு, to speak to us in the depths of our heart and to console us, சோர்ந்து போகும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு, for us to be encouraged in the moment of discouragement. பலருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றால் சரியாக விளங்கவில்லை. Many people do not know the real Holy Spirit. யார் இவர்? Who is he? நேற்று நாம் கேட்டோமே, Yesterday we listened. காணக்கூடாத இறைவன் தான் இந்த ஆவியின் ரூபமாய் வருகிறார். This God who cannot be seen comes down in the form of a spirit. நம்முடைய உள்ளத்தில் வந்து அவர் வசிக்கிறார். He comes into our soul and lives in us. ஐயா, இந்த அனுபவம் எப்படி இருக்கும்? How will be this experience? யோவான் 14:20 இயேசு தாமே அதை விளக்குகிறார். In John 14:20, Jesus himself says this. அந்த நாளிலே, In that day, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் அந்த நாளிலே, the day when the Holy Spirit comes into you, நான் என் பிதாவிலும், I in my Father, நீங்கள் என்னிலும், you in me, நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். and I in you, you will feel exactly like that. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாருங்கள், When the Holy Spirit comes, my friend, இறைவனே நமக்குள் வந்து விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி. we get an experience that God himself has come upon us. ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுநாதர் அப்படியே சாட்சாத்து பெருமனாக வந்து நிற்பது போன்ற ஒரு எண்ணம். When we pray, we feel that Jesus Christ literally stands before us. மட்டுமல்ல, Not only that, நாம் அவருக்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி. we feel that we are in Christ. நம்மை சூழ அவர் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி. We feel that he is around us. எவ்வளவு இனிய ஒரு அனுபவம் பாருங்க. What a sweet and explicit experience. எப்பொழுதாவது தனிமை உணர்ச்சி வருமா யோசித்து பாருங்க. Can we never become lonely later? என் மகன் பாலும் என் அன்பு மகள் மறைந்த மகள் ஏஞ்சலும் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது அடிக்கடி நானும் என் மனைவியும் இவ்விதமான பொதுக்கூட்டங்களுக்கு சென்று விடுவோம். My wife and I would go to address such meetings all over the place, even my son and my little departed daughter was very young. அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், உங்களை பெரியம்மா வீட்டிலே விட்டு போகிறோம் என்று சொல்வோம். At that time we would tell them, I will leave you in your auntie's home. என்னுடைய மனைவியினுடைய தமக்கை வீட்டிற்கு, my wife's sister's home. அப்பொழுது முதலில் இருவரும் அழுவார்கள், என்னப்பா திரும்பியும் போறீங்க என்று. But first they both will cry, oh, you're leaving us and going away. பெரியம்மா வீட்டுக்கு தாண்டா அனுப்ப போறேன் என்று சொல்வேன். I will say, I'm going to send you to your auntie's house. ஓ, அங்கேயா நாங்க போறோமே. Oh, there we will immediately go there. நீங்க எத்தனை நாள் இருந்துட்டு வாங்க. You can stay away for any number of days. ஏன் தெரியுமா? You know why? பெரியம்மா அவ்வளவு செல்லம் கொடுப்பாங்க. The auntie will pet them so much. என்னன்னே கேட்க மாட்டாங்க. They will never ask them anything. ரேடியோ போட்டு உடைப்பாங்க. They will break the radio. ஓ, ரேடியோ உடைஞ்சு போச்சா, வேற வாங்கலாம். Oh, radio is broken, we'll buy another radio. கண்ணாடி டம்ளர்லாம் உடைப்பாங்க. They'll break all the glass tumblers. சரி, உடையாத டம்ளரை வாங்குவோம் என்பார். We'll buy unbreakable tumblers, she will say. வழியில போற வர சட்டையெல்லாம் வேணும் என்பார். They will ask for all the clothes on the way. உடனே போய் வாங்கி கொண்டு வருவார். She will immediately go purchase it and come. நமக்கும் ஒரு பெரியம்மா உண்டு. We also have an auntie. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். He is the Holy Spirit. அன்புடையவர். He is a loving Father. Hallelujah. 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 அவர் நம்மை ஆற்றி தேற்றுவார். He will console us. இரவும் பகலும் நம்மோடு இருப்பார். Night and day he will be with us. இந்த உலகில் கண்ணை மூடு மட்டும் கூட இருப்பார். Until we close our eyes in this world, he will be with us. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது, when he is in us, இயேசு எப்பொழுதும் கூட இருப்பது போல இருக்கு. we feel Jesus is with us all the time. 1962 ஆண்டு in the year 1962, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, on the
the 10th of October, இயேசு எனக்கு தரிசனமானார். Jesus appeared to me. அவரை பார்க்க வேண்டும் என்று 7 வருடம் நான் இடை விடாமல் ஜெபித்து வந்தேன். 7 years without ceasing I was praying, Lord, I must see you. ஆகவே அவர் இறங்கி வந்தார். That's why Jesus came down. 3 மணி நேரம் என் இஷ்டம் போல அவரோடு பேசினேன். 3 hours I talked to him with all my உள்ளத்தை heart. கொட்டினேன். I poured my heart. அவரும் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். He also was talking to me. உள்ளத்தில் ஒரே பரவசம். So much of joy in my heart. விவரிக்கவே முடியாத அந்த I அனுபவத்தை. cannot experience it. I cannot explain it. 3 மணி நேரம் முடிந்தது. 3 hours passed by. அப்பொழுது மணி என்ன தெரியுமா? You know what time it was? விடியற்காலம் 1:15 மணி. It was 1:15 early in the morning. அப்பொழுது இயேசு சொன்னார், Jesus said, மகனே, my son, 27 வருடங்கள் உனக்காய் நான் காத்திருந்தேன். 27 years I was waiting for அப்பொழுது you. எனக்கு வயது 27. I was 27 years old தூர then. நின்ற இயேசு அப்படியே அருகில் வந்தார். Jesus, who was far away, came near me. ஏதோ ஒரு கதவு திறந்தது போல என் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி I உண்டாய். felt something like a door was opening in my heart. உள்ளே நுழைந்தார். He entered into my heart. அன்று முதல் From that day, இந்த 30 ஆண்டுகள் எனக்குள் அவர் இருக்கிறார். 30 years he has been in me. இதனால் தான் என் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு மாறுதல் பாருங்கள். That's why there was a change in my life and my ministry. ஆகவே தான் நோயினால் வாடும் உங்களை கண்டு அழுகிறேன். So that's why when I see you who are sick, I cry. நான் பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுது அழுகிறேன். When I speak in the public meetings, I cry. ஜெபிக்கும் பொழுது அழுகிறேன். When I pray, I cry. ரேடியோவில் பேசும் பொழுது அழுகிறேன். When I speak in the radio, I நாடு cry. முழுவதும் என்னை பார்க்கும் அந்த டெலிவிஷனில் நான் அழுது கொண்டுதான் When ஜெபிக்கிறேன். I speak in the television where viewers see me all over the nation, I cry and pray for them. எனக்குள் அவர் இருப்பதினால் Because Jesus is in me. அந்த மனதுருக்கம், The love of அந்த Jesus, மனதுருக்கம் the compassion of அது என்னை Jesus அழும்படி செய்கிறது. makes me cry. நான் ஜெபம் செய்யும் பொழுதோ When I pray, ஒரே செகண்ட் தான், in 1 second, ஒரே வினாடி தான் just 1 moment, அவருடைய திருமுகம் எனக்கு ஒன்பதாய் தோன்றும். His face appears before me. எனக்குள் இருப்பதை அவர் எனக்கு காண்பிப்பார். He shows me that He is in me. ஜெபம் பண்ணுவேன் என்று முழங்கால் போடுவேன். I would say, let me pray. 8 மணி நேரம் அப்படியே முழங்காலில் நிற்பேன். 8 hours I will stand on my 6 மணி knees. நேரம் அப்படியே நிற்பேன். 6 hours I'll be on my ஒவ்வொரு knees. நாளும் இங்கு வரும் முன்பதாக அப்படித்தான் நான் ஜெபிப்பேன். Every day before coming to this place, that's how I pray. அழுது கொண்டே இருப்பேன். I'll be crying. அவர் சொல்வார் எனக்கு, He will tell me. ஒவ்வொரு நாளும் செய்ய போவதை சொல்வார். He will tell me what He is going to do every night. நேற்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப் போகிறேன் என்று. Yesterday He told me I am going to pour my Holy Spirit. என்று சொன்னார், பெரு வெள்ளம் போல என்னுடைய வல்லமை நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். Tonight He said I am going to send my power upon the people like a flood. Amen. Hallelujah. தேவனுடைய சமாதானம் பெருவெள்ளம் போல் இறங்கி வரும். The peace of God will come like a mighty flood tonight. பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல் இறங்கி வருவார். Holy Spirit will come like a mighty flood. இயேசு அளிக்கும் சரீர சுகம் வெள்ளம் போல இறங்கி வரும். The healing that Jesus Christ gives in your body will come like a flood. ஒவ்வொருவரும் சுகம் அடைந்துதான் ஆக வேண்டும். Everybody has to be healed. நிச்சயமாக இந்த இரவு கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். Tonight, positively, Jesus will heal you. இதற்கு தான் பகல் முழுவதும் நான் அழுவேன். That's why the whole day I cry. அது எனக்கு கஷ்டமாய் இல்லை. It's not a burden to me. காரணம் அவரை பார்த்து கொண்டே அழுவேன். Because I will be looking at Him and I'll be crying. இதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் That's பிரியமானவர்களே. why we need the Holy Spirit, my friend. அந்நாளிலே In that day, நான் என் பிதாவிலும் I in my நீங்கள் Father, என்னிலும் you in me. நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். You will know that I am in you. பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். You may have many things, thoughts in your heart about the Holy எல்லாவற்றையும் Spirit. மறந்து விடுங்கள். Forget everything. ஐயா எனக்கு அவர் வேண்டும் ஐயா. Sir, I want Him. தனியா இருக்க முடியாது ஐயா. I cannot be alone. இயேசுநாதர் சொன்னாரே, Jesus said that. வேறொரு தேற்றவாளனை தருவேன் என்று சொன்னாரே. He said, I will give you another comforter. ஐயா உன் அனாதையா விடமாட்டேன் என்று சொன்னாரே. He said, I will not leave you as an orphan. எனக்கு அவர் வேண்டும் ஐயா. I want Him, Lord. இந்த ராத்திரி கேளுங்கள். Tonight ask Him. நிச்சயமா உன் உள்ளத்திலே வருவார். Truly He will come into your இனி soul. தனிமையா நீங்கள் போவதில்லை. You are not going to go alone. உங்கள் பெரியம்மாவாகிய பரிசுத்த ஆவியானவரோடு தான் நீங்கள் போக You are போகிறீர்கள். going to go with your auntie, the Holy Spirit tonight. Hallelujah. 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 Praise God. எத்தனை சந்தோஷம், What a great joy. எத்தனை மகிழ்ச்சி. What a great happiness. ஆனால் But என் பிள்ளைகளுடைய பெரியம்மாவுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. there is a difference between my children, the auntie of my children, and the Holy Spirit. அவளுடைய பெரியம்மா ஒரு பெண்.
The auntie is a woman. ஆனால் பரிசுத்தாவியானவரை பற்றி வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? But what does the Bible say about the Holy Spirit? ஏசாயா 28:2 என்ன சொல்கிறது? What does Isaiah 28:2 say? அவர் திராணியும் வல்லமையும் உடையவர். He is a mighty and a strong one. அவர் வரும் பொழுது When he comes, கல் மழையை போல வருவார். he comes like a tempest of hail. சங்கார புசல் போல வருவார். He comes like a destroying storm. திரளான பெரு வெள்ளம் போல வருவார். Comes like a flood of mighty waters. அவர் திராணியும் வல்லமையும் உடையவர். He is a mighty and a strong one. அவர் ஒரு சோர்ந்து போனவர் அல்ல. He is not a depressed person. பரிசுத்தாவியானவர் புறாவுரு கொண்டு கிறிஸ்து மீது இறங்கினார் என்று வேதம் The சொல்கிறது. Bible says the Holy Spirit came upon Jesus like a dove. ஆகவே பலருடைய தப்பிதமான அபிப்பிராயம், So many people have the wrong idea. புறா மாதிரி வருவார், He will come like a dove. சூன ஒரே ஓட்டம் He ஓடி. says so, he will run away. அவர் புறா அல்ல, No, he is not a dove. திராணியும் வல்லமையும் He உடையவர். is a mighty and a strong one. கவலைப்படாதீர்கள். Don't worry. அவர் உங்களுக்குள்ள வந்து விட்டால் பாருங்கள், When he comes into you, உங்களையும் அறியாமலே ஒரு தைரியம் வந்து without விடுகிறது. your knowledge, a great courage comes into you. நீதிமொழியில் 28:1 சொல்கிறது, Proverbs 28:1 says, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் the இருக்கிறார். righteous are as a lion and as bold as a lion. காரணம் என்ன? You know the reason? ஏசாயா 59:19 சொல்கிறது, Isaiah 59:19 says, பெரு வெள்ளம் போல பிசாசு வரும் பொழுது when the enemy comes in like a flood, பரிசுத்த ஆவியானவரும் பெருவெள்ளம் போல அவனுக்கு விரோதமாய் the கொடியேற்றுவார். Holy Spirit, just like a mighty flood, raises up a standard against him. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால், If the Holy Spirit is in you, பிசாசு பலவிதமான ரூபத்திலே வந்தாலும் சரி, even if the devil comes in different ways, நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். you need not worry about him. அவன் வேகமாய் வருவான், He will come rushing. அவரை பார்ப்பான், He will look at the Holy Spirit. அடுத்த நிமிஷம் பறப்பான், Next moment he will run away. சொல்லாமலேயே பறப்பான். He will not tell you anything, but he will run away. காரணம் என்ன? You know the reason? உங்களுக்குள் இருக்கிறவர் வல்லமை The உடையவர். one who is in you is a great one. 1 யோவான் 4:4 சொல்கிறது, 1 John 4:4 says, உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். greater is he that is in you than he that is in the world. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நீங்கள் இந்த தனியாய் போகவில்லை, You are not going alone tonight. அனாதைகளாய் போகவில்லை. You are not going as orphans திராணியும் tonight. வல்லமையுடைய வேறொரு உள்ளத்திலே வைத்துதான் இயேசு உங்களை அனுப்ப போகிறார். Jesus is going to send you with a person who is mighty and strong.